ஹலோ ஆல், வெல்கம் பேக் டெனி ஹாட் லூப்ஸ். ஸோ இன்றைக்கி நான் 2 ஸ்டிச்சஸ் ஒன்று சொல்லித்தர போகிறேன். இதுதான் பேசிக். அதுக்கு நான் பிக்னிக்கோட 4-ply yarn எடுத்திருக்கேன். அண்ட் இது கொஞ்சம் திக்காக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே, ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் இதில் தான் இப்போ நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட், அது பேர் ஸ்லிப் நாட்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு நான் என்ன சைஸ் ஹூக் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன், 4.5 mm. சரி வாங்க, ஸ்லிப் நாட் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா யானை எடுத்துக்கிட்டேன் அண்ட் ஹூக்கும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹூக் பொறுத்த வரைக்கும் எந்த சைஸில் நம்ம இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம யானை லூசன் பண்ணணும். இப்போ சொல்கிறேன், நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி க்ராஸாக யானை போட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற யானை லைட்டாக மேலே ஏற்றிக்கோங்க, கொஞ்சம் லூசன் விட்டுட்டு அது வழியாக ஹூக்கை உள்ளே விட்டுட்டு யானை மெதுவாக வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட் உங்களுக்கு வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே அந்த ஹூக் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? திரும்ப நான் சொல்கிறேன். அண்ட் இது எப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட நாட் பேர் ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவோம். திரும்ப நான் பண்ணுறேன். எடுக்கிறப்போ இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நாட் வந்தால் தான் அது ஸ்லிப் நாட் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்ப ஒருக்கா நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யானை அப்படியே க்ராஸ் ஷேப்பில் இப்படி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க யானை லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஹூக்கை உள்ளே விட்டு அந்த பக்கம் இருக்க யானை புல் த்ரோ பண்ணுங்கள். அப்படியே ரேப் பண்ணி இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வெளியேட்டு இல்லை டைட்டன் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்கு ஏற்ற மாதிரி நம்ம லூசனும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்லிப் நாட். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், போக போக உங்களுக்கே பழகிடும். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி நம்ம லூஸாக விட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க கையில் எப்படி நம்ம யானை பிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அதில் எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட இந்த சின்ன விரல் இருக்குல்ல, இந்த விரலில் கீழே இருக்குல்ல சுண்டு விரல், இதில் யானை அப்படியே சுற்றுங்க. சுற்றிட்டு 2 டைம்ஸ் சுற்றுங்க. இது ஒரு டைப் ஆக்சுவலி. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம், அந்த விரலை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு டைப். நான் எப்படி பிடிக்குங்கிறத சொல்கிறேன். கீழே இருக்கிற விரலில் ஒரு வாட்டி சுற்றிட்டு மேலே இருக்கிறத நான் 2 டைம்ஸ் சுற்றுவேன். 2 டைம்ஸ் அப்படி சுற்றிடுவேன் நான். ஸோ இது ஒரு டைப்ஸு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் இருக்க யானை ரேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அப்படியே ரேப் பண்ணி அந்த லூப் வெளியே எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செயின்னு சொல்லுவோம். செயின் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் செயின் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்லோ மோஷனில் இப்போ நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் இருக்க யானை அப்படியே ரேப் பண்ணி இந்த லூப் வெளியே எடுக்கிறோம். சிம்பிள் தான், வெரி வெரி ஈஸி. இந்த செயின் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. இதோட அப்ரிவேஷன் ஒன்று இருக்குது, செயினுக்கு CH அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இந்த செயின் போட்டால் தான் நம்ம போக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஆக்சுவலி இதுதான் பேசிக்கே. இதுலேருந்து தான் நம்ம நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலுமே இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னல் மாதிரி நமக்கு வரணும், இந்த மாதிரி ஷேப்பாக வரணும். ஒன்று மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ஹூக்கும் சரி, நம்மளோட இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற யானும் சரி, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.